அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து என்ன சைஸு, என்ன ரேட்டு, பர்மிட் எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ, 11,19,700 11,12,500 வருதுங்க. கண்டெய்னரோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 அடி லென்த்து, 7 அடி ஹைட்டு, அகலம் பார்த்தீங்கன்னா 6 அடி. சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் பாக்ஸ் தான் வந்து ஏற்றுவாங்க. ஹலோ காய்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐலாண்டில் படா தோஸ்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து என்ன சைஸு, என்ன ரேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிட் எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ, அதெல்லாமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போட்டாலே யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால தான் நான் அந்த சின்ன சின்ன பிட்டாக போடும்போது நிறையா வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து ஒரு வண்டிக்கு கண்டெய்னர் கட்டுறதுக்கு இத்தனை வீடியோவான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுதான் ரீசன். ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அதனால தான் பிட்டாக நிறையா வீடியோ போட்டேன் நான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கட்டின ரேட்டு என்ன, என்பி போட்டது காசு எவ்வளோ அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சத்தி இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வண்டியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,19,700. அதில் ரோட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6,200, இன்சூரன்ஸு 35,500, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 23,000, டிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் 11,000. இது எல்லாமே சேர்த்து 11,19,700 எனக்கு வண்டி கொட்டேஷன் கொடுத்தாங்க. நான் வந்து ஆடி மாதம் ஆஃபரு ஆடி மாதத்தில் வண்டி எடுத்ததுனால ஒட்டுக்காக வந்து நாங்கள் 4 வண்டி எடுத்தோம். எப்படி 4 வண்டி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வண்டி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது 2 பக்கம் 3 பக்கம் நம்ம விசாரித்து கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்து தான் வண்டி எடுக்கணும். ஒரு டிரான்ஸ்போர்ட்லேயோ யாராச்சும் வண்டி எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட தெரிஞ்சவங்க மூலிமா இருந்ததுன்னா அவங்க மூலிமா பேசி நம்ம வண்டி எடுத்தோம்னா ஒரு 4 வண்டி 3 வண்டி எடுக்கும்போது அந்த வண்டியோட ரேட்டு வந்து கம்பல்சரி குறையும். அது மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி எடுத்தேன். ஒட்டுக்காக வந்து நாங்கள் 4 வண்டி எடுத்தோம். 4 வண்டி எடுத்ததுனால ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் எண்டாஸ் 3,500 நான் கையிலேருந்து கொடுத்தேன். என்பி பர்மிட்டு போடுறதுக்கு 22,500 நான் கொடுத்தேன். அப்புறம் இந்த 3mm ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, 1,500 அது நான் கையிலேருந்து கொடுத்தேன். கண்டெய்னர் கட்டுறதுக்கு வந்து 1 லட்ச ரூபா, சரிங்களா, அது கையிலேருந்து கொடுத்தேன். வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,85. மீதி இருக்கிற அமௌண்ட்டு பூரா பார்த்தீங்கன்னா நான் கையிலேருந்து அமௌண்ட்டு கொடுத்தேன் நான். இப்போது மொத்த வண்டி எடுத்து எனக்கு ஆர்டிஓ முடிஞ்சு கைக்கு வெளியே வரையில் எவ்வளோ தெரியுங்களா, 11,12,500 வந்து வண்டிக்கு வந்து அடக்கம் வருது. அதாவது கண்டெய்னரு, எண்டாஸு, என்பி, ஸ்டிக்கரு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 11,12,500 வருதுங்க வண்டியோட ரேட்டு. நம்ம லோன் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிறதுனால லோனோட எலிஜிபிள் வந்து 100% வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 இன்சில் அமௌண்ட்டு கட்டிட்டு மீதிக்கு வந்து லோன் போட்டுக்கிட்டேன். அப்போது 9,85,000 5,000 கட்டிட்டேன். 9,80க்கு லோன் போட்டிருக்கேன் நான், சரிங்களா. அதில் டாக்குமெண்ட் சார்ஜு, அவங்க ப்ராசஸிங் ஃபீஸு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 12,000 போட்டாங்க. 12,000 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 லட்சத்துக்கு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நான் லோன் போட்டிருக்கிறேன். 10 லட்சத்துக்கு 5 வருஷம் அப்படிங்கும்போது 21,700 மாதம் டியூ வருது. 5 வருஷத்துக்கு நான் போட்டிருக்கிறேன், சரிங்களா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஐடி நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கிறனால 47 பைசாவுக்கு நான் வந்து இண்டஸ்இண்டில் பேசி ஃபைனல் பண்ணி 47 பைசாவுக்கு போட்டிருக்கிறேன். இதுக்கும் கம்மி நிறைய பக்கம் விசாரித்து பார்த்தா எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. நான் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்லேயே எல்லாம் விசாரித்தேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நிறையா வர்றது கணக்கு எடுத்து பார்த்தேன். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நிறையா வந்துச்சு.
அதனால் வந்து அதுக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு மறுபடியும் நான் வந்து இண்டக்ஷன்லேயே நான் போட்டேன் நான். சரிங்களா? இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டெய்னரோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 அடி லென்த்து, 7 அடி ஹைட்டு, அகலம் பார்த்தீங்கன்னா 6 அடி. சரிங்களா? 6 அடி இதில் உள்கூடு வரும். 6 அடி அகலம் வந்து 6 அடி, ஹைட்டு வந்து 7 அடிங்க, லென்த்து வந்து 11 அடி. அந்த கண்டெய்னர் சைஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். எதுக்காக இந்த சைஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் பாக்ஸ் தான் வந்து ஏற்றுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி லென்த்து வந்து ஒரு 12 CPM 11 CPM அந்த அளவுக்கு இடம் பிடிச்சாதான் இந்த சைஸ் இருந்தால் தான் இடம் பிடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைஸ் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? கண்டெய்னர் வந்து 11 அடி லென்த்து, 7 அடி ஹைட்டு, 6 அடி அகலம். சரிங்களா? சரி மக்களே, இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்கிறேன், இல்லாட்டி அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் முடிஞ்சால். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பர்மிட் பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம 3 மாதத்துக்கு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப்சி வரும்போது மறுபடியும் 1 வருஷத்துக்கு தமிழ்நாடு பர்மிட்டு, அப்புறம் டேக்ஸுங்கிற மாதிரிங்க, இது பர்மிட்டு, நேஷ்னல் பர்மிட்டு அது போடணும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் தான் வண்டி வந்து பெயிண்ட் அடித்து எஃப்சி காட்ட வேண்டியதான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா. சரிங்களா? ஓகே மக்களே, பாய் பாய், வணக்கம், நன்றி.